அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேசும் பயணம். திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் எழுதிய சந்திரன் சாட்சியாக நாவல். அத்தியாயம் 1. காகிதங்கள் சரசரக்க துரிதமாய் அலுவலகம் லஞ்சை நோக்கி இயங்கிக் கொண்டிருந்தன. டைப்ரைட்டர்களில் எழுத்துக்கள் ரிப்பனை தொட்டு தொட்டு வார்த்தைகளை பிரசவம் செய்து கொண்டிருந்தன. வாட்டர் கூலரில் தண்ணீர் குறைந்து கொண்டிருந்தது. ஜெனரேட்டர் உதவியில் ஃபேன்கள் சுழன்று கொண்டிருந்தன. ஆண்கள் சட்டையின் மேல் 2 பட்டன்களை கழற்றியிருந்தார்கள். பெண்களுக்கு ஜாக்கெட்டுகள் மிக நனைந்திருந்தன. டெலிஃபோன் ஆபரேட்டர் நேற்று பார்த்த ஆங்கில படம் பற்றி இன்னொரு கம்பெனியின் ஆபரேட்டரிடம் விமர்சித்து கொண்டிருந்தார். கேரேஜை தள்ளிவிட்டு விரல்களில் சொடக்கு எடுத்தாள் பிரேமா. மிக அழகான பெண். பியூன் ரங்கராஜன் கிட்டே வந்தான், குனிந்தான். மேடம், உங்களை மேனேஜர் கூப்பிடுறார். டிக்டேஷன் எடுத்துக்கொள்ள பேடையும் பென்சிலையும் எடுத்துக்கொண்டு மேனேஜரின் தனி அறைக்குள் நுழைவதற்கு முன் தண்ணீர் குடித்தாள். கமின் பிரேமா என்ற மேனேஜர் சுந்தரமூர்த்தி தன் வாழ்க்கை படத்தில் இடைவேளை தாண்டியிருந்தார். போன வாரம்தான் முதலாய் கிளவுஸ் அணிந்து கொண்டு காதோரங்களில் டை அடிக்க கற்றுக்கொண்டிருந்தார். முகத்தின் அமைப்பில் அடர்த்தியான மீசை முக்கிய பங்கு வகித்தது. தங்க ஃப்ரேமில் கண்ணாடி அணிந்திருந்தார். கட்டம் கட்டமாக ஒரு கோட் போட்டிருந்தார். பிரேமா உள்ளே வந்ததும் கையில் வைத்திருந்த பேனாவை ஸ்டாண்டில் செருகிவிட்டு எழுந்தார். அறையின் வாசலுக்கு நடந்து கதவின் தாளை போட்டார். பின் மேஜையிடம் நெருங்கி டெலிஃபோனை எடுத்தார். ஒரு 10 நிமிஷத்துக்கு எந்த காலும் கொடுக்க வேண்டாம் என்றார். குழப்பமாக பார்த்த பிரேமாவை எதிரே அமர சொல்லி சைகை செய்துவிட்டு தம் சேரில் அமர்ந்தார். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், சும்மா உட்காருங்க. தயங்கி அமர்ந்தாள். நீங்கள் இந்த கம்பெனியில் சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. உங்களை விட ரொம்ப சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்களையெல்லாம் விட நான் உங்களை ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் ஒரு ரகசியத்தை எந்த அளவுக்கு பாதுகாப்பீங்க பிரேமா? ரகசியமா? என்ன சார்? சொல்கிறேன். உங்கள் அண்ணன் எனக்கு நண்பனாக இருந்தாலும் அவனுக்கு கூட இதை நீங்கள் சொல்லக்கூடாது. எதை சார்? நம்ம கம்பெனியோட பல பொருட்களை இமிடியேட் பண்ணி மார்க்கெட்டில் நிறைய சரக்குகள் வந்துட்டுருக்கு. தயாரிப்பு ஃபார்முலாக்கள் சுலபமாக நம்ம கம்பெனியை விட்டு வெளியே போகுது. இப்போது ஒரு முக்கியமான ஹவுஸ் ஹோல்ட் பொருள் நம்ம கம்பெனி தயாரிக்க போகுது. அதோட ஃபார்முலா ரெடி. அதில் சில காப்பிகள் டைப் செய்யப்பட வேண்டியிருக்கு. இந்த ஒர்க் ஹைலி கான்ஃபிடென்ஷியல். இந்த வேலையை உங்களை செய்ய சொல்லலாம்னு நான் தீர்மானிச்சிருக்கேன். உங்களை நான் நம்புகிறேன். சார், எனக்கு வேலை போட்டு கொடுத்ததே நீங்கள் தான். உங்களுக்கும் எனக்கும் சம்பளம் தர்ற நம்ம கம்பெனிக்கும் என்றைக்கும் துரோகம் நினைக்க மாட்டேன் சார். சந்தோஷம். ஆஃபீஸ் ஹவரில் இதை செய்யக்கூடாது. நாளைக்கு மத்தியானம் நான் டெல்லி புறப்படுறேன். அப்போது அந்த காப்பிகள் ரெடியாக இருக்கணும். அதனால் இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்சதும் ராத்திரி 8 மணிக்கு நீங்கள் ஆஃபீஸ் வரணும் பிரேமா. 2 மணி நேரம் ஒர்க். திரும்ப நானே கொண்டு போய் உங்கள் வீட்டில் விடுறேன். வரேன் சார். வீட்டில் அண்ணங்கிட்ட ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்ல வேண்டாம். சொல்லலை சார். செகண்ட் ஷோ போகிறதா சொல்லிவிட்டு, இல்லைன்னா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறதா சொல்லிவிட்டு வரேன். நோ ப்ராப்ளம். கூட ஒர்க் பண்ணுறவங்க யார்கிட்டையும் இதை பற்றி பேசிடாதீங்க பிரேமா. மாட்டேன் சார். தட்ஸ் குட். நீங்கள் போகலாம். பிரேமா எழுந்து நடக்க, ஒரு நிமிஷம். ஆஃபீஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி நேராக ஆஃபீஸ் வராதீங்க. வாசலில் வாட்ச்மேன் இருப்பான். அவன் கூட தெரிஞ்சுக்க கூடாது. ஸோ உங்கள் வீட்டை விட்டு வந்ததும் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாலம் இருக்குது இல்லையா, அங்கே நில்லுங்க. சரியாக 8 மணிக்கு நான் காரில் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி சார் என்று வெளியேறினாள். சுந்தரமூர்த்தி சிகரெட் கேஸை திறந்தார். பிரேமா வீட்டுக்கு வந்தபோது நாராயணன் உதட்டில் சிகரெட் வைத்துக்கொண்டு சீட்டுக்கட்டில் செல்ஃப் கேம் விளையாடி கொண்டிருந்தான். ரெக்கார்ட் பிளேயரில் ஆண் குரலில் பெண் பாதி பாதி வார்த்தைகளை முழுங்கிக் கொண்டு பாடிக்கொண்டிருந்தாள். வா பிரேமா, இன்னைக்கு டிவியில் கமல் படம் பாரு. நான் குளிச்சுட்டு வெளியில் போகிறேன். அப்போது ராத்திரிக்கு சமைக்க போகிறது இல்லையா? இல்லை, ஹோட்டலில் போய்க்கோ. நீ வர லேட் ஆகுமா? சினிமாவா? போனாலும் போவேன். பிரேமா பாத்ரூம் சென்று தண்ணீரை சிக்கனமாக உபயோகித்து குளித்தாள். ட்ரெஸ் செய்து கொண்டு பால் பவுடர் கரைத்து பால் தயாரித்து குக்கரில் ஊற்றிவிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்தாள். அப்புறம் 2 கப் காஃபி கொண்டு வந்து அண்ணனுக்கு ஒன்று கொடுத்துவிட்டு தானும் சாப்பிட்டாள். கொஞ்ச நேரம் கலைந்திருந்த ஹாலின் பொருட்களை சுத்தப்படுத்தி கொஞ்ச நேரம் வார இதழ்கள் புரட்டின போது மணி 7:45 ஆகியிருந்தது. நான் போயிட்டு வரேன். ஒரு சாவியை எடுத்துகிட்டு போகிறேன். நீ வெளியே போகிறதுன்னா போய்க்கோண்ணா. எங்கேயும் போகலை. 9 மணிக்கு ஹோட்டலுக்கு போயிட்டு திரும்பி வந்துடுவேன் என்றான் நாராயணன் டிவி திரையை பார்த்தபடி. கைப்பையை அணிந்து கொண்டு ஹீல்ஸ் அணிந்து கொண்டு வெளியேறி நடந்தாள் பிரேமா. மவுண்ட் ரோடை நோக்கி நடந்தாள். வானம் இன்னும் இளமை மாறாமல், ஒரு முடி கூட வெளுப்பாகாமல் கருத்த கூந்தலுடன் இருந்தது. ஆனால் நட்சத்திர பொடுகுகள் ஏராளமாய் இருந்தன. பிரேமாவிற்கு நேற்று தன் நாளைய கணவன் எழுதின கடித வரிகள் நினைவில் ஊர்ந்தன. சை, இன்னும் 27 நாட்கள் நாம் கல்யாணத்திற்காக பொறுக்க வேண்டும் என்பதில் எரிச்சல் வருகிறது பிரேம். நடுவில் ஒரே ஒரு தடவை நாம் சந்தித்துக் கொள்வோமா? சத்தியமாய் உன்னை தொடவில்லை.
சும்மா உன்னை பார்க்க வேண்டும், பேசக்கூட வேண்டாம், பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். பிரேமா உதட்டுக்குள் சிரித்து கொண்டால், பெண் என்கிற விஷயத்தில் மட்டும் எல்லா ஆண்களுமே தங்கள் அறிவு, புத்திசாலித்தனம் எல்லாவற்றையும் கலற்றி வைத்துவிட்டு இரகசியமாய் வழிகிறார்கள். ஒரு தரம் சந்திக்க வேண்டும், நிச்சயமாக. அவர் எழுதி கேட்டு இருக்கிறார் என்பதற்காக மட்டும் இல்லை. எனக்கும் அவரை பார்க்க வேண்டும். மெயின் ரோட்டில் துவங்கிய ஓவர் பிரிட்ஜ் அருகாக அத்தனை வெளிச்சமில்லை என்றாலும் மேனேஜர் சுந்தரமூர்த்தியின் ஃபியட் கார் நின்று கொண்டிருப்பதை அவளால் உணர முடிந்தது. சற்று வேகமாய் நடந்து காரை நெருங்கினாள். காருக்குள் அமர்ந்து கொண்டு சிகரெட் பிடித்து கொண்டிருந்த சுந்தரமூர்த்தி ஷூவில் அழுத்தி அணைத்து வெளியில் போட்டு, குட் ஈவினிங் பிரேமா என்று பின் கதவை திறந்து விட்டார். ஏறிக்கொண்டாள். சாரி சார், காக்க வச்சிட்டேனா? இல்லை, நீங்கள் சரியா சொன்னபடி தான் வந்தீங்க. நான் தான் 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டேன். காரை ஸ்டார்ட் செய்தார். நாராயணன் இருக்கானா? டிவி பார்த்துட்டு இருக்கார். என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்க? ஒன்றுமே சொல்லலை. வெளியே போயிட்டு வரேன், ராத்திரி ஹோட்டலில் சாப்பிட்டுக்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பொதுவாகவே அண்ணன் கேள்விகள் கேட்குற டைப் இல்லை. கார் தேனாம்பேட்டையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. பிரேமா, உங்களுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிற மாப்பிள்ளை எங்கே ஒர்க் பண்ணுறார்? ஜேகே டயர்ஸில். கார் ஓடிக்கொண்டிருந்தது. பாட்டு ஏதாச்சும் போடட்டுமா கேட்குறீங்களா? இல்லை வேணாம் சார். எத்தனை பக்கம் சார் டைப் படிக்க வேண்டியிருக்கு? 5-6 பக்கம்தான். சாரி, நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறேன். சே அதெல்லாம் இல்லை சார். கார் அவர்களின் அலுவலகத்தை நெருங்கி கொண்டிருந்தது. பிரேமா, கார் பின்டோர்ஸ் 2லையும் கூலிங் கிளாஸை ஏற்றி விட்டுடுங்க என்றார். பிரேமா ஏற்றிவிட்டால் 4 மாடி கட்டிடமான அவர்களின் அலுவலக கட்டிடம் 100க்கு 1 என்கிற விதத்தில் வெளிச்சம் வைத்து கொண்டிருந்தது. வாசல் கேட் அருகே கையில் தடியுடன் நின்ற வாட்ச்மேன் சுந்தரமூர்த்தி ஹார்ன் அடிக்க கேட்டை திறந்து வைத்து நின்று சல்யூட் அடித்தான். போர்ட்டிகோவில் அத்தனை விளக்குகள் இல்லை. காரை அணைத்துவிட்டு இறங்கி பேண்ட் பாக்கெட்டிலிருந்து சாவி கொத்தை எடுத்தார் மேனேஜர். வாமா பிரேமா என்று லிஃப்ட்டுக்கு சென்றார். தொடர்ந்தாள். 3வது மாடியில் இறங்கி நடந்து மேஜை, நாற்காலியாக இருந்த ஹாலை பூத் சப்திக்க நடந்தார். பிரேமா தொடர்ந்தாள். தமது அறையின் கதவில் சாவியை பொருத்தி திறந்து உள்ளே வந்தார். ஏர் கண்டிஷனரின் சுவிட்சை தட்டினார். விளக்குகளின் சுவிட்சை தட்டினார். அறை ஒளியானது. குளிர் பரவலானது. மேஜை மேல் போர்த்தப்பட்ட டைப்ரைட்டர் இருந்தது. பிரேமா, ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? முதல்ல வாங்கிட்டு வர சொல்கிறேன். கீழே வாட்ச்மேன் இருக்கான். எதுவும் வேணாம் சார் என்று கைப்பையை மேஜை மேல் வைத்துவிட்டு டைப்ரைட்டர் எதிரே அமர்ந்து உரையை நீக்கினாள். சுந்தரமூர்த்தி தம் கோட்டை கலற்றி சேரில் போட்டுவிட்டு போய் 3 டம்ளர் தண்ணீர் குடித்துவிட்டு வந்து அவளுக்கு எதிரே தம் நாற்காலியில் அமர்ந்தார். கண்ணாடியை பாக்கெட்டிலிருந்து எடுத்து அணிந்து கொண்டார். மேஜையின் டிராயரை திறந்து ஒரு ஃபோல்டரை எடுத்து மேஜையில் வைத்தார். டையின் முடிச்சுகளை தளர்த்தி கொண்டார். டைப் செய்ய ஆரம்பிக்கிறீங்களா? இதுதான் முதல் பேட்ச் என்று கையால் எழுதப்பட்ட ஒரு காகிதத்தை உருவி அவளிடம் நீட்டினார். பிரேமா பேப்பர்கள் நடுவில் கார்பன் வைத்து சிலிண்டர்கள் நடுவில் செருகி அட்ஜஸ்ட் செய்து டக் 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 என்று அடிக்க ஆரம்பித்தாள். சுந்தரமூர்த்தி ஒரு சிகரெட் எடுத்து கொளுத்தி கொண்டு அறையின் ஓரமாக இருந்த திரை தொங்கின கண்ணாடி ஜன்னலை நெருங்கி திரையை நகர்த்தி கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தார். பிரேமா, எனக்கு என்ன வயசு இருக்கும் என்றார் அங்கிருந்தபடியே. டைப் அடிப்பதை நிறுத்தாமல், 45 இருக்குமா சார்? அவ்வளவா தெரியுது. 42 தான் ஆகுது பிரேமா. என் மனைவி 10 வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டா. தெரியும் சார். அப்புறம்தான் ரியலைஸ் பண்ணேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டதே தப்புன்னு. ஒரு மனிதனோட வெற்றிகளை, சாதனைகளை பாசம், அன்பு, சோகம் இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் பாதிக்கும். அப்படி சொல்ல முடியாது சார். கல்யாணங்கிறது ஒருத்தர் வாழ்க்கையில் மஸ்ட் சார். வேணாம், நாம் வாதம் பண்ண வேண்டாம். ஆனால் இப்போ என்னோட கொள்கை ஒருத்தனுக்கு கல்யாணம் தேவையில்லைங்கிறது. ஒய்ஃப் செத்தப்புறம் எனக்கு துணை என்ன தெரியுமா? புத்தகங்கள் நிறைய படிக்கிறேன். எனக்கு ஃபிலாசபி ரொம்ப பிடிக்கும். நீங்கள் புக்ஸ் படிக்கிறதுண்டா பிரேமா? படிப்பேன் சார். நாவல்ஸ் தான், ஃபிலாசபி இல்லை. தத்துவம் படிக்க கொஞ்சம் வயசு வேணும்னு நினைக்கிறேன். நல்லது இது, கெட்டது இது, இது செயல், இது விளைவுன்னு உன்னால் தீர்க்கமாக முடிவுக்கு வர முடிகிற மனப்பக்குவம் இருந்தாலே போதும் பிரேமா. தத்துவங்கள் அப்படிங்கிறது பலர் நினைக்கிற மாதிரி குழப்பங்களோ புதிர்களோ இல்லை. சிக்கலாக இருக்கிற நம் மனசை தெளிவாக்கிக்க உதவும் மனுஷன் காற்று மாதிரி வாழணும் பிரேமா. புரியல சார். காத்தை உங்களால் தடை பண்ண முடியுமா? எத்தனை சுதந்திரமாக உலாவுது. காத்துக்கிட்ட எல்லா குணங்களும் இருக்குது. தென்றலாகவும் இருக்குது, புயலாகவும் இருக்குது. சூழ்நிலைகள் மாறுபட்டால் தானே அது தென்றலாகவும் புயலாகவும் மாறுது. அது மாதிரி மனுஷன் சூழ்நிலைகள் மாறுபடுறப்போ தன்னை மாற்றிக்க தயங்கக்கூடாது. பிரேமாங்கிற நீங்கள் எதுக்காக பிறந்தீங்க? உங்களுக்காகவே. உங்கள் முழு வாழ்க்கைக்காகவே. எதுக்காக வேலைக்கு வர்றீங்க? உங்களுக்காக. எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? உங்களுக்காக. ஒவ்வொரு நிமிஷமும் நாம் நமக்கான எண்ணங்களின்படி வாழணும். பிரேமா கொஞ்சம் சங்கடமாய் உணர்ந்தால் அவளால் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டே டைப் அடிக்க முடியவில்லை. நிறுத்தினாள். நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது என்னை கான்சென்ட்ரேட் பண்ண விட மாட்டேங்குது சார். பரவாயில்லை, அதை அப்புறம் அடிக்கலாம், நாம் கொஞ்சம் பேசுவோம்.
சுந்தரமூர்த்தி மேஜையின் மேல் பொருட்களை ஓரமாக ஒதுக்கிவிட்டு ஏறி அமர்ந்து கொண்டு அவள் கண்களை இமைக்காமல் பார்த்தார். நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள இந்த காப்பிகள் என்று பதறின பிரேமாவை முறைத்தார். டைப்ரைட்டரில் செருகின காகிதங்களை இழுத்து 2 கிழித்து குப்பை கூடையில் போட்டார். லுக், நான் சொல்றத முதல்ல கேளு. மனசுல தோணற ஒரு இச்சைய அனாவசியமா அடக்கி வைக்கிறது குற்றம்னு நான் நினைக்கிறேன். பிரேமா மிரண்டால். சார், நீங்க பேசுறது எல்லாம் குழப்பமா இருக்கு. இதில் குழப்ப எதுவுமே இல்லை பிரேமா. என் தங்கைக்கு வேலை போட்டு தரணும்னு உன் அண்ணன் உன்னை அழைச்சிட்டு வந்தப்போ என் மனசில் பாய்ஞ்சது முதல் பொறி. அழகு பல வகை. பார்க்க மட்டும் சொல்கிற அழகு, ஆராய சொல்கிற அழகு, அணைக்க சொல்கிற அழகு, உன் அழகு 3ஆம் வகை. காதல் கீதல்னு நான் பின்னாத்த போகிறதில்லை பிரேமா. உன்னை எனக்கு பிடிச்சதுன்னா அதுக்கு அடிப்படை உன் அழகுதான். என்னால் வேலையில் கவனம் செலுத்த முடியல. நான் என் எண்ணத்துக்காக எனக்காக வாழறவன். உன்னை தொட்டுட்டா நான் நார்மல் ஆயிடுவேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சட்டென்று எழுந்தாள் பிரேமா. சி, எத்தனை கீழ்த்தரமான ஆள் நீங்க. நான் வரேன் என்று கைப்பையை எடுத்துக்கொண்டு நடந்தாள். போகாத பிரேமா, இங்கே வா. இது பாவமோ குற்றமோ இல்லை. வாசல் கதவை திறக்க முயன்று தோற்றாள். திரும்பி பார்த்தாள். சாவி கொத்தை ஆட்டிக்கொண்டே சிரித்தார் சுந்தரமூர்த்தி. மேஜை மேல் அமர்ந்திருந்த நிலையிலிருந்து கொஞ்சமும் மாறவில்லை. பிரேமா, கொஞ்சம் திட்டம் போட்டு இந்த சந்தர்ப்பத்தை அமைச்சிருக்கேன்னா மறுபடியும் சொல்கிறேன். என்னோட நோக்கம் உன்னை பலாத்காரம் பண்ணுறது இல்லை. எனக்கு நீ கொஞ்ச நேரம் தேவைப்படுற. என் நெருப்பை அணைச்சாகணும் நான். இல்லாட்டி நான் வெடிச்சிடுவேன். கற்பு பண்பாடுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் யோசிச்சு பார்க்காத பிரேமா. அதெல்லாம் சும்மா பூச்சாண்டி காட்டுற வார்த்தைகள். செக்ஸுங்கிறது அற்புதமான புனிதமான விஷயமே இல்லை. நம்ம எண்ணத்தில் தான் எல்லாமே இருக்குது. அது ஒரு அர்ஜ், ஒரு அத்தியாவசிய தேவை. உனக்கு தேவைப்படுற ரொட்டியை ஒரே ஒரு கடையில் தான் வாங்கிக்கணுங்கிறது என்னம்மா சட்டம்? நான் உன்னை பயன்படுத்த விரும்பலை. வா, லெட் அஸ் ஹாவ் சம் நைஸ் டைம். அப்புறம் 2 பேரும் மறந்துடலாம். சுந்தரமூர்த்தி மேஜையிலிருந்து கீழே குதித்தார். ஐயோ ப்ளீஸ், கதவை திறந்து விடுங்க. என்ன பால் அடிச்சிடாதீங்க. மண்டு, எப்படி நீ பாலாவ? யாருக்கு தெரியும்? நீயா வெளியே சொன்னால்தானே தெரியும். வாம்மா. உங்கள் காலில் விழறேன் சார். தயவு செஞ்சு கிட்ட வராதீங்க. சரி, வரல. நீ வா பிரேமா. இங்கே பாரு. முதல்ல இப்போ நீ இருக்கிற நிலையை யோசிச்சு பாரு. நீ இங்கே வந்தது யாருக்கும் தெரியாது. நான் கதவை திறந்து விட்டாதான் நீ வெளியில் போக முடியும். இது ஏர் கண்டிஷன் ரூம். 3வது மாடியில் இருக்கும். வேணும்னா கத்திப்பாரு. கீழே பீடி குடிச்சிட்டு இருக்க வாட்ச்மேன் காதில் விழுவுதான்னு பார்க்கலாம். ஆச்சா, புரிஞ்சுக்கிட்டியா? இப்போ நீ என்னை விட்டுட்டு போயிட முடியாது. என்னை விட நீ பலசாலியாக இருந்தா கொஞ்சம் போராடி பார்க்கலாம். யோசி. நீ ஓடி, நான் ஓடி, துணி கிழிஞ்சு, உடம்பெல்லாம் நகத்தால கீறி, இத்தனை காட்சிகள் வேணுமா? சுந்தரமூர்த்தி டையையும் சட்டையும் வெகு இயல்பாக கலற்றி மேஜை மேல் வைத்தார். வாட்சை கலற்றி வைத்தார். கண்ணாடியை கலற்றி வைத்தார். பேண்டின் பெல்ட்டை கலற்றினார். எனக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் பிடிவாதம் அதிகம். நினச்சிட்டா அதை நடத்திடணும். என்ன முடிவு செஞ்ச பிரேமா என்று சற்று தள்ளி இருந்த சோஃபா கம் பெட்டை நெருங்கி அதை பெட்டாக மாற்றிவிட்டு அமர்ந்தார். வா. வெறித்த பார்வையில் பயமும் அதிர்ச்சியும் இணைந்து கொள்ள கன்னங்கள் மேல் கண்ணீர் பயணம் துவங்கி இருக்க கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள் பிரேமா. சார், உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் எண்ணங்கள் விருப்பங்கள் இல்லையா? ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. சேச்சே, என்ன நீ இத்தனை அலற? எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. உனக்கு ப்ரொமோஷன் போட்டு தந்தா சரியான விலையாக இருக்குமா பிரேமா? சார், ரொம்ப கேவலப்படுத்துறீங்க. என்னை மிருகமாக்காதீங்க. நான் சொல்ல வேண்டிய வார்த்தை. எனக்கு பசி. நீ விரும்பி வந்தா ருசி நல்லா இருக்குமேன்னு நினச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் போராடி அடையிறதுலையும் சுகம் இருக்குது இல்லையா? சுந்தரமூர்த்தி அத்தனை வேகமாக எழுந்து, அத்தனை வேகமாக பாய்ந்து, அத்தனை வேகமாக அறையின் மூலையில் அவளை ஸ்தம்பிக்க செய்வார் என்று எதிர்பார்க்கவில்லை பிரேமா. வாட்ச்மேன் தன் கூண்டில் அமர்ந்து பீடியை பற்ற வைத்து கொண்டான். பிரேமா கதறினாள், துடித்தாள். வாட்ச்மேன் விரலை நெருங்கின நெருப்பை அணைத்து தூர போட்டான். பிரேமா தன்னை இழந்திருந்தாள். சுந்தரமூர்த்தி தண்ணீர் குடித்தார். கண்ணாடியை மாட்டிக்கொண்டார். வாட்ச் கட்டி கொண்டார். சாரி பிரேமா, என் செயலுக்கு சாரி இல்லை. உன்னை பலவந்தப்படுத்தினதுக்கு சாரி. நல்ல வேலை, புடவை மட்டும்தான் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. முகம் கழுவிக்கோ. உன்னை உங்கள் வீட்டில் விட்டுடுறேன். நடந்ததை மறந்துடுன்னு சொல்ல மாட்டேன். வெளியில் சொல்லிக்காத. நடக்க இருக்கிற கல்யாணத்துக்கு அது நல்லதில்லை. நிமிர்ந்து எரிகிற பார்வையில் பார்த்தாள். சி, போடா நாயே என்றாள் உக்கிரமாக. உதட்டை கடித்து குமுறல்களை விழுங்கினாள். முகம் முழுக்க வியர்த்திருந்தது. அவசர அவசரமாக சுவாசித்தாள். திட்டு பிரேமா, எனக்கு கோபம் இல்லை. உனக்கு மனப்பக்குவம் இல்லை. இத்தனை ஆத்திரப்பட வேண்டிய விஷயமே இல்லை அது. ஷட்டப் பொறுக்கி. கையையும் காலையும் கட்டி போட்டுட்டு ஒருத்தனை கன்னத்தில் அரைஞ்சிட்டு அவனை விட நீ வீரன்னு சொல்லிக்கிற நீ. வெக்கமா இல்லை உனக்கு? இந்த சாத்தின அறையில் உன் பலத்துக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்ய முடியல. ஆனால் நீ யாருன்னு உலகத்துக்கு காட்டத்தான் போகிறேன்.
சுந்தரமூர்த்தி முகம் இறுகினார். அவளை உற்று பார்த்தார். எப்படிம்மா பிரேமா, இதை வெளியில சொல்றதுல உன் மாடம் அடங்கி இருக்கு. பாதிப்பு உனக்கு தான் அதிகம். இத்தனை நடந்ததுக்கப்புறம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஸோ இங்கே நடந்ததை நீ உன் அண்ணன்கிட்ட முதல்ல சொல்ல போகிற. நிச்சயமா நான் இப்படிப்பட்டவன்னு இனம் காட்ட போகிற. செய்வ. நீ இப்போ அடிபட்ட நாகம். நான் இந்த பாயிண்ட்டையும் கொஞ்சம் யூகம் பண்ணினேன் பிரேமா. இனிமே உன்னை கன்வின்ஸ் பண்ணுறது நடக்கிற காரியம் இல்லை. என் கௌரவம், மானம், மரியாதை இதையெல்லாம் சிதைக்கப்பட்டுடக்கூடாது. எனக்கு வேற வழி இல்லை. இன்னொரு குற்றம் நான் செஞ்சு தான் ஆகணும். சுந்தரமூர்த்தி கலற்றி வைத்திருந்த பெல்ட்டை கையில் எடுத்தார். அரை வினாடியில் அது பிரேமாவின் கழுத்தை சுற்றினது. அடுத்த வினாடியில் விக்கல் எடுத்தது போல கழுத்தை ஒரு முறை இயக்கின பிரேமா துவண்டாள், சரிந்தாள், விழுந்தாள். திறந்திருந்த விழிகள் எங்கோ விரித்தன. அசைவுகள் அடங்கின. பெல்ட்டை பேண்டின் லூப்புக்குள் நிதானமாய் நுழைத்து போட்டுக்கொண்டு சட்டையை மாட்டி டை கட்டி கோட் மாட்டிக்கொண்டு சேரில் அமர்ந்தார் சுந்தரமூர்த்தி. லேசாய் ஒரு படபடப்பு எழுந்தது. இதய சுவரில் ஒரு புறா இறக்கை அடித்து கொண்டது. கொலை. இது தேவையில்லாத செய்கையோ? அவசரப்பட்டு விட்டேனோ? மை காட், கொஞ்சம் மிரட்டி பார்க்கத்தான் நினைத்திருந்தேன். ஒரு அவசர கதியில் பரபரப்பாய் நடந்து கொண்டு விட்டேன். மணி பார்த்தார். 8:50. இவள் இங்கே வந்தது யாருக்கும் தெரியாது. என்மேல் யாருக்கும் சந்தேகம் வராது. வரக்கூடாது. பிணத்தை அப்புறப்படுத்தியாக வேண்டும். அறையின் நடுவில் இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு கொஞ்ச நேரம் நின்றார் சுந்தரமூர்த்தி. யோசித்தார். அறையின் ஓரத்தில் இருந்த கண்ணாடி ஜன்னலின் திரை சற்றே திறந்திருக்க இடைவெளி வழியாக பார்த்து கொண்டிருந்தது 4ஆம் பிறைச்சந்திரன். அத்தியாயம் 2. சோஃபாவை நேராக்கினார். உதிர்ந்திருந்த மல்லிகை பூக்களை சிரத்தையாக ஒன்றுவிடாமல் பொறுக்கினார். ஒரு பேப்பரில் அவற்றை கட்டிக்கொண்டார். சற்று தள்ளி விழுந்து கிடந்த பிரேமாவின் ரிஸ்ட் வாட்சை கையில் எடுத்து தரையில் கிடந்த அவளின் கையில் கட்டிவிட்டார். இன்னும் உடம்பில் உஷ்ணம் இருந்தது தெரிந்தது. சாரிம்மா, நான் அவசரப்பட்டுட்டேன். இது கொஞ்சம் அதிகப்படியான செயல். யோசிச்சு தீர்மானிச்சு செய்யல என்றார் மனசுக்குள். மேஜையின் மேல் பொருட்களை அதன் இடத்தில் வைத்தார். டைப்ரைட்டரை உரை போட்டு மூடினார். பிரேமா இங்கே வந்திருந்தாள் என்று சொல்லுகிற விஷயம் வேறு ஏதாவது இருக்கிறதா? நிதானமாய் கண்களை ஓட்டினார். பிணத்தின் காலில் ஒரு செருப்பு மட்டுமே இருக்க தரையில் உட்கார்ந்து குனிந்து தேடி ஒரு பீரோவுக்கு அடியில் சென்றிருந்த மற்றொரு செருப்பை கொண்டு வந்து மாட்டிவிட்டார். ஒரு பக்கத்தில் இருந்த நிலை கண்ணாடியில் தம்மை பார்த்து கொண்டார். கழுத்தருகில் லேசாய் ஒரு சிவப்பு கீறல் தெரிந்தது. கோட்டை அட்ஜஸ்ட் செய்து போட்டுக்கொண்டார். அது மறைந்தது. லேசாய் கலைந்திருந்த தலையை சரி செய்து கொண்டார். ஷூ அணிந்து லேஸ் கட்டினார் நிதானமாய். என்ன செய்ய வேண்டும் என்பதை நிதானமாய் இன்னொரு தரம் யோசித்து கொண்டார். சாவி கொத்தை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறும் முன் ஒரு தரம் கீழே கிடந்த பிரேமாவை பார்த்தார். புவர் கேர்ள், இத்தனை தூரம் என்னை செலுத்தாமல் முரண்டு பண்ணாமல் இருந்திருக்கலாம். அறையை விட்டு வெளிவந்து பூட்டிக்கொண்டு லிஃப்ட்டுக்கு வந்து கீழே வந்து கார் அருகில் நின்றார். சீதாராம் என்றார். அங்கிருந்து கிட்டத்தட்ட 40 அடி தள்ளி கேட் அருகே இருந்த வாட்ச்மேன் ஓடி வந்தான் துரிதமாக. சைக்கிள் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் சார். இந்தா போய் ஒரு பாக்கெட் 555 வாங்கிட்டு வா. சரி சார். அவன் போய் சைக்கிளை ஸ்டாண்ட் எடுத்து சாலையில் இறங்கினதும் அவசரமாய் லிஃப்ட்டுக்குள் பாய்ந்தார். பக்கத்தில் கடைகள் இல்லை. இவன் போய் வாங்கி கொண்டு திரும்பி வர குறைந்தது 10 நிமிடங்கள் ஆகும். அதற்குள் செய்தாக வேண்டும் காரியத்தை. ஹாலில் கிட்டத்தட்ட ஓடினார். மறுபடியும் அறையை திறந்து கதவை அகலமாய் வைத்துவிட்டு பிரேமாவை நெருங்கினார். கழுத்துக்கு அடியில் ஒரு கை, முழங்காலுக்கு அடியில் ஒரு கை கொடுத்து தூக்கினார். விடுவிடுவென்று லிஃப்ட்டுக்கு நடந்தார். நிற்க வைத்து தோளில் சாத்தி கொண்டு ஜி பட்டனை அழுத்தினார். கீழே வந்ததும் கதவு திறந்ததும் மறுபடியும் தூக்கி கொண்டு வெறுட்டென்று காரை நோக்கி ஓடினார். காரின் பின் கதவை ஏற்கனவே திறந்து வைத்திருந்தார். பின் சீட்டில் அப்படியே கிடத்தினார். கதவை சாத்தினார். எல்லா கண்ணாடிகளையும் ஏற்றி பூட்டினார். மறுபடியும் லிஃப்டில் பயணித்து தம் அறைக்கு வந்து மீண்டும் ஒருமுறை பார்த்து கொண்டு விளக்குகளையும் ஏர் கண்டிஷனரையும் அணைத்தார். பூட்டினார். நடந்த ஹாலின் பாதை முழுக்க பார்த்து கொண்டே வந்தார். பிரேமாவின் ஹேர்பின் ஒன்று லிஃப்ட்டுக்குள் கிடந்தது. எடுத்துக்கொண்டார். கீழே வந்து காருக்கு அருகே காத்திருக்கவும் சீதாராமன் வந்து சைக்கிளை ஸ்டாண்ட் போடவும் சரியாய் இருந்தது. இந்தாங்க சார், பாக்கியை நீயே வச்சுக்கோ, கேட்டை திறந்து விடு. காரில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தார். கட்டிடத்தின் காம்பவுண்டை விட்டு வெளியேறி சாலையில் இறங்கினார். சீதாராமை பொறுத்தவரை அவன் கண்களில் எந்த சந்தேக புள்ளிகளும் இல்லை. இதுபோல அலுவலக நேரம் முடிந்த பிறகும் நான் பல முறை வந்திருக்கிறேன். சில முக்கிய அலுவல்கள் பார்க்க பல முறை சிகரெட் வாங்கி வந்திருக்கிறான். பிரேமா என்னுடன் வந்தது அவனுக்கு தெரியாது. அவன் வரையில் நான் மட்டும் வந்தேன். கொஞ்சம் நேரம் வேலை பார்த்தேன். சிகரெட் வாங்கி வர சொன்னேன். திரும்பி போனேன். 20 நிமிடங்களுக்கு பின் அலைகள் சீறி கொண்டிருந்தன. ஓரங்களின் நுரை பார்டர் காலர்கள் படபடத்தன. சுந்தரமூர்த்தியின் கையில் இருந்த சிகரெட் வேகமாய் கரைந்து கொண்டிருக்க இந்த கோடியிலும் அந்த கோடியிலும் தீர்க்கமாக பார்த்தார். எங்கும் இருட்டின் நிழல்கள் படிந்திருந்தன.
பிறை நிலவுக்கு கொலுசு வலையாய் ஒரு மேகம் நெருங்கி கொண்டிருக்க யாரையும் காணோம். காரின் கதவை திறந்தார். பிரேமாவை தூக்கினார். விடுவிடுவென்று கடலின் நுனியை நோக்கி நடந்தார். அலைகள் வந்து தொடுகிற தூரத்தில் கிடத்தினார். பொட்டலமாய் கொண்டு வந்த மல்லிகை பூக்களை அருகே தூவினார். அவளின் கைப்பையை சற்று தூரத்தில் எறிந்தார். பூ கட்டி எடுத்து வந்த பேப்பரை பாக்கெட்டுக்குள் செருகிக் கொண்டார். முடிந்து போன சிகரெட் துண்டை தரையில் வீசாமல் காருக்குள் இருந்த ஆஸ்ட்ரேயில் போட்டார். காருக்குள் கலற்றி வைத்திருந்த ஷூவை மறுபடியும் அணிந்து கொண்டார். காரை ஸ்டார்ட் செய்தார். குட் பை பிரேமா என்று ஆக்சிலேட்டரை அழுத்தினார். அப்பாடா, எனக்கும் இந்த விவகாரத்திற்கும் இனி எந்த தொடர்பும் இல்லை. நான் காரை நிறுத்தின இடத்தில் 1000 கார்களின் டயர் அச்சுக்கள். போலீஸ் சுலபமாய் ஃபைலை முடிக்கும். தனியாய் எங்கோ வந்திருந்த இளம்பெண்ணை தனிமையான இந்த கடற்கரை பகுதிக்கு தள்ளி கொண்டு வந்து யாரோ கற்பழித்து யாரோ கொலை செய்து விட்டார்கள். சுந்தரமூர்த்தி இதில் வரவே மாட்டார். என்றாலும் இன்னும் ஒரு எச்சரிக்கை நடவடிக்கை நான் எடுக்க வேண்டும். ஏதோ ஒரு கோணத்தில் எப்படியாவது ஒரு சுண்டு விரல் என்னை நோக்கி உயர்ந்தாலும் அப்போது எனக்கு உறுதியான ஒரு பதில் தேவை. சம்பவம் நடந்தபோது நீங்கள் எங்கே இருந்தீர்கள் சுந்தரமூர்த்தி? அலுவலகத்தில் கொஞ்சம் வேலை இருந்தது. 8 மணிக்கு புறப்பட்டு அலுவலகம் சென்றேன். அப்புறம் 9 மணிக்கு அங்கிருந்து கிளம்பிவிட்டேன். வாட்ச்மேன் சீதாராமனை கேளுங்கள், சொல்வான். என்ன சீதாராம், அப்படியா? ஆமாம் சார், அவர் அலுவலகம் வந்திருந்தார். அதற்கு பிறகு எங்கே போனீர்கள், என்ன செய்தீர்கள்? என் நண்பன் நாராயணன் இல்லை நாராயணன், அதான் இறந்து போன பிரேமாவின் அண்ணன். அவன் வீட்டிற்கு அவனோடு பேசிக்கொண்டு பிரேமாவை இன்னும் காணோமே என்று அவனோடு சேர்ந்து நானும் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். பிரேமா என் பெண் மாதிரி. சுந்தரமூர்த்தி சிரித்து கொண்டார். நாராயணன் வீட்டு பஸ்ஸரை அழுத்தின போது மணி பார்த்து கொண்டார் சுந்தரமூர்த்தி. 10 நெருங்கி கொண்டிருந்தது. கதவை திறந்தான் நாராயணன். ஹலோ நாராயணா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சேச்சே இல்லை, புக் படிச்சிட்டு இருந்தேன். உள்ளவா. உள்ளே வந்து அமர்ந்ததும், தேவியில் செகண்ட் ஷோவுக்கு 2 டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ராம்லால் வரலன்னுட்டான். அதான் உன்னை பிக்கப் பண்ணிட்டு போகலாம்னு வந்தேன். எங்கே பிரேமா, தூங்கியாச்சா? இல்லை மூர்த்தி, வெளியே போயிருக்கா. மணி 10 ஆகுது. சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு போனா. வேலைக்கு போகிறா, சம்பாதிக்கிறா. எங்கள் மில்லில் ஸ்ட்ரைக் முடிகிற வரைக்கும் நான் அவளை டிபெண்ட் பண்ணி இருக்கேன். அதிகமாக அட்வைஸ் பண்ணால் கோபம் வருது. ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்புறேன் இரு என்று எழுந்தான் நாராயணன். என்னப்பா நீ கிளம்பிட்ட, தங்க இன்னும் வரலையே? அவள் ஒரு சாவி எடுத்துட்டு தான் போயிருக்கா என்று சட்டையை அணிய தொடங்கினான். சுந்தரமூர்த்தி இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருந்தது. கைவசம் டிக்கெட்டுகள் இல்லை. சும்மா சொன்னதற்கு கிளம்பிவிட்டான். சமாளித்தாக வேண்டும் இதை. நாராயணன் வீட்டை பூட்டி கொண்டு வந்து காரில் சுந்தரமூர்த்தியின் அருகில் அமர்ந்து கொண்டான். கார் கிளம்பியது. தியேட்டர் வாசலில் வண்டியை நிறுத்தி இறங்கினதும் திட்டமிட்டது போல பதறினார் சுந்தரமூர்த்தி. மை காட், டிக்கெட்டை எடுத்து மேஜை மேலே வச்சேன். பேக்கெட்டில் வைக்க மறந்துட்டேன். கரண்ட் புக்கிங்கில் ஹவுஸ்ஃபுல் போட்டாச்சு. சரி பரவாயில்லை விடு. காப்பரை பார்த்து ரொம்ப நாளாச்சு. வா வண்டியில் ஏறு, பக்கத்தில் தான். 2வது டான்ஸ் நடந்து கொண்டிருந்தது. போக்கஸ் விளக்கு அவளையே தொடர்ந்தது. அவளிடம் கள்ளம் இல்லை, கபடம் இல்லை, கப்டாவும் இல்லை. 2 கல்யாணி பீர் என்றார் சுந்தரமூர்த்தி பேரரிடம். பிரேமாவுக்கு கல்யாணம் எப்போ நாராயணன்? அடுத்த மாதம். நிறைய வேலைகள் இருக்குது. ஏதாச்சும் உதவி வேணும்னா என்ன தயங்காமல் கேளு. அவர்கள் வெளியே வந்தபோது மணி 12:15. நான் வேணா ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன் மூர்த்தி. என்னத்துக்காக? நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் வா. கார் ஓடிக்கொண்டிருந்தது. நாராயணனின் வீட்டு வாசலில் கார் நிறுத்தியதும் கீழே இறங்கின நாராயணன் கதவில் பூட்டு தொங்குவதை பார்த்தான். இன்னும் பிரேமா வரல மூர்த்தி. சினிமா எதுவும் போயிருப்பாளா? போனாலும் போவேன்னு சொன்னான். பின்ன என்ன, போய் தூங்கு. காலையில் டெல்லி போகிறேன். எப்போ வருவ? மறுநாளே வந்துடுவேன். வரட்டுமா? குட் நைட். சுந்தரமூர்த்தி தன் வீட்டிற்கு வந்து கதவை திறந்து படுக்கையில் விழுந்தார். நோ, ஒரு கொசுக்கு கூட தெரியாது, தேங்க் காட் என்று உறங்கினார். அத்தியாயம் 3. மறுநாள் காலையில் டாக்ஸி பிடித்து கொண்டு விமான நிலையம் வந்தார். டெல்லிக்கு பறந்தார். கம்பெனி வேலைகள் நடுவில் நடுவில் பிரேமா வந்தாள். பிணத்தை போலீஸ் கைப்பற்றியிருக்கும். கைப்பையும் கிடைத்திருக்கும். கைப்பையில் விலாச அட்டை வைத்திருந்தாள். நாராயணன் போலீஸ் பொட்டலமாக கொடுத்த பிரேமாவை வாங்கி ஊர் கூட்டி அழுதிருப்பான். அழகி கற்பழித்து கொலை என்று தமிழ் பேப்பர் விவரங்கள் போட்டிருக்கும். அசிஸ்டன்ட் மேனேஜர் இரங்கல் கூட்டம் அலுவலகத்துக்குள்ளேயே நடத்தியிருப்பார். போலீஸ் விசாரிக்க ஆரம்பித்திருக்கும். நாராயணனை போட்டு பிடுங்கும். எங்கே போறேன் என்று சொன்னால் அவளுக்கு நண்பர்கள் யார் யார்? காலையிலிருந்து யார் யார் வீட்டிற்கு வந்தார்கள்? அவளுக்கு டெலிஃபோன் எதுவும் வந்ததா? வழக்கமாக இரவு நேரத்தில் எந்த தோழிகள் வீட்டிற்கு செல்வாள்? காதலித்தாளா யாரையாவது? பாய் ஃப்ரெண்ட்ஸ் விவகாரமெல்லாம் உண்டா? கேள்விகள் என்னை நோக்கி திரும்பவே திரும்பாத கேள்விகள். டெல்லியில் ஒரு நாள் அதிகமாக தங்கிவிட்டு திரும்பினார் சுந்தரமூர்த்தி. வீட்டை திறந்த உடனேயே விழுந்திருந்த பேப்பர்களை எடுத்து வைத்து கொண்டு புரட்டினார்.
செய்தி வந்திருந்தது. பிரேமா கொலை சம்பந்தமாக போலீஸ் தீவிரமாக புலன் விசாரித்து வருகிறது என்கிற வழக்கமான கடைசி வரியுடன் செய்தி முடிந்திருந்தது. சுந்தரமூர்த்தி டெலிஃபோனை அணுகினார். டயல் சுழற்றினார். ஹலோ, உங்கள் பக்கத்து வீட்டில் நாராயணன் இருக்காரே, அவரை கொஞ்சம் பேச சொல்லுங்க. சிகரெட் கொளுத்தி கொண்டார். ஹலோ நாராயணன், நான் சுந்தரமூர்த்தி பேசுகிறேன்ப்பா. இப்போ தான் டெல்லியிலேருந்து வந்தேன். பேப்பரை பார்த்தேன், ஒரே ஷாக். என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு எனக்கு. நாராயணன் சன்னமாக அளவே ஆரம்பித்து விட்டான். பேப்பரை பார்த்த உடனேயே தாங்காமல் ஃபோன் பண்ணினேன். நேரில் வரேன். போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா? கண்டுபிடிச்சு நமக்கு என்ன ஆக போகுது மூர்த்தி? சாம்பலாக்கி தண்ணியில் கரைச்சாச்சு அவளை. ஆல் ஆஃப் அ சடன் மறைஞ்சு போயிட்டா மூர்த்தி. மனசை தேத்திக்கோ, நான் நேரில் வரேன் என்று ஃபோனை வைத்தார். கொஞ்சம் பெரிதாய் மூச்சு விட்டார். குளித்துவிட்டு காதோரங்களில் டை அடித்துக்கொண்டு உடை மாற்றிக்கொண்டு காரில் அமர்ந்தார். ஸ்டார்ட் செய்தார். நாராயணன் வீட்டிற்கு வந்தார். விட்டத்தை பார்த்து கொண்டு புகைவிட்டு கொண்டிருந்த அவனுக்கு அரை மணி நேரம் ஆறுதல் சொல்லிவிட்டு அலுவலகம் வந்தார். தம் அறைக்கு வந்து அலுவலக காரியங்களில் ஈடுபட்டார். அரை மணி நேரம் கழித்து அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே வந்தது ஒரு இன்ஸ்பெக்டர். இளமையை சமீபத்தில் இழந்திருந்தார். இடுப்பில் கொஞ்சம் சதை விழுந்திருந்தது. ஒல்லியாய் மீசை வைத்திருந்தார். குட் மார்னிங், ஐ எம் ராமகிருஷ்ணன் என்று கை நீட்டினார். குட் மார்னிங், உட்காருங்க. நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் பிரேமா கேஸை நான் கவனிக்கிறேன். உங்களை சில கேள்விகள் கேட்கணும். தாராளமா, ரொம்ப நல்ல பொண்ணு. நான் தான் வேலையில் சேர்த்தேன். அவள் அண்ணன் நாராயணன் என் ஃப்ரெண்டு சொன்னார். என்ன கேட்கணும் கேளுங்க. நான் 2 நாளாக ஊரில் இல்லை, காலையில் தான் வந்தேன். சிகரெட் வேண்டாம். மிஸ் பிரேமாவோட சம்மந்தப்பட்டவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் நான் விசாரிச்சிட்ருக்கேன். என்னை மன்னிக்கணும், நீங்கள் எங்கள் பார்வையில் எல்லாரும் அந்நியர்கள். எல்லாரையும் ஒரு சந்தேக கேள்விக்குறியோட தான் நாங்கள் பார்க்கணும். ஷுர், உங்கள் கடமை அது. எதுக்கும் தயங்க வேண்டாம் நீங்கள். சம்பவம் நடந்தது 3 நாள் முன்னாடி. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பிரேமா ராத்திரி 8:30 9 மணிக்குள் கொலை செய்யப்பட்டிருக்கணும். நீங்கள் டெல்லி எப்போ போனீங்க? வெயிட், நான் டெல்லி போனேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் ஆஃபீஸுக்கு நான் வரது இது 3வது தடவை. கூட ஒர்க் பண்ணுற எல்லாரையும் விசாரிச்சிட்ருக்கேன். சாரி, நான் முந்தா நாள் காலையில் புறப்பட்டேன். அதாவது பிரேமா கொலை செய்யப்பட்டதற்கு மறுநாள். சரி, அதுக்கு முதல் நாள் ராத்திரி 7 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் எங்கே இருந்தீங்க சார்? லெட் மீ திங்க். ஒரு கூல்ட்ரிங்க்ஸை வரவழைக்கட்டுமா? ப்ளீஸ். பெல்லை அடித்து பியூனை வரவழைத்து சொன்னார். அவன் போனதும் தொடர்ந்தார். 7 மணிக்கு குளித்தேன், ட்ரெஸ் பண்ணிட்டேன். மறுநாள் டெல்லி போகிறது தொடர்பாக ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்தது. நேராக ஆஃபீஸ் வந்தேன். 9 மணி ஆயிடுச்சு. நான் கிளம்பி நேராக செத்து போச்சே பிரேமா, அதோட வீட்டுக்கு தான் போனேன். நாராயணனும் நானும் தேட்டர் போகலாம்னு புறப்பட்டு டிக்கெட்டை நான் வீட்லேயே மறந்துட்டு வந்துட்டதால் காபரே டான்ஸ் பார்க்க போனோம். அப்புறம் 12:30 மணிக்கு அவனை அவன் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு என் வீட்டுக்கு வந்து படுத்துட்டேன். அப்போது கூட நாங்கள் பேசிக்கிட்டோம். இத்தனை மணி ஆகுது, இன்னும் வெளியே போன இந்த பெண்ணை காணோமேன்னு. சினிமா போனாலும் போவேன்னு சொல்லிட்டு போயிருந்தா. அதனால் அதிகமாக கவலைப்படலை நாராயணன். தேங்க்யூ சார். நீங்கள் மட்டும் தனியாக ஆஃபீஸில் லேட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணீங்க? ஐ ஹாவ் நோ ஃபேமிலி. இந்த கம்பெனி தான் என்னோட மனைவி. இது மாதிரி பல தடவை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 1 மினிட் என்று சுந்தரமூர்த்தி இன்டர்காமை இழுத்து பட்டன் அழுத்தி, ஹலோ மிஸ்டர் கேசவன், இன்னைக்கு டே டியூட்டிக்கு வாட்ச்மேன் யார் வந்திருக்கா? சீதாராமனா? நல்லதா போச்சு. அவனை கொஞ்சம் என் ரூமுக்கு அனுப்பி வைங்க என்று வைத்தார். பியூன் கதவை திறந்து கொண்டு பானங்கள் கொண்டு வந்து வட்ட பிளேட் போட்டு அதை மேல் ஓசையை வைக்காமல் வைத்துவிட்டு சென்றான். எடுத்துக்கங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் தானே? ஆமாம். அன்னைக்கு நைட் டியூட்டி பார்த்த வாட்ச்மேன் தான் இன்னைக்கு டே டியூட்டிக்கு வந்திருக்கான். கேட்டை அவன் திறந்தால்தான் என் கார் உள்ளே வர முடியும், வெளியே போக முடியும் என்று கொஞ்சம் சிரித்தார் சுந்தரமூர்த்தி. எனக்கு உங்கள் மேலே சந்தேகம் எதுவும் இல்லை மிஸ்டர் என்று மேஜையின் மேல் இருந்த நேம் பிளேடை பார்த்து சுந்தரமூர்த்தி, என் லிஸ்டில் இருந்து ஒவ்வொருத்தலாக கழட்டி ஆகணும். இவருக்கு ஸ்ட்ராங்காக அலிபி இருக்குது அப்படின்னு. அதுக்காகத்தான். முறைப்படி சொல்கிறீங்க. வாப்பா சீதாராம், சும்மா இப்படி வா. இவன்தான். எத்தனை வருஷமாக இங்கே வேலை பார்க்குற நீ என்றார் ராமகிருஷ்ணன். 6 வருஷம் ஆச்சு சார். பிரேமாவை பற்றி என்னென்ன தெரியும் உனக்கு சொல்லு. அதிகமாக தெரியாதுங்க. வேலை பார்க்குற பொண்ணுங்களில் ஒன்று. வரும் போகும் பார்த்துருக்கேன், அவ்வளவுதான். சரி, சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ இங்கே வேலைக்கு வந்தியா? ஆமாங்க. எத்தனை மணியிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் உனக்கு டியூட்டி? சாயங்காலம் 6 மணியிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும். அன்றைக்கி நீ டியூட்டியில் இருந்தப்போ ஆஃபீஸுக்கு யாராச்சும் வந்தாங்களா? மேனேஜர் சார் தான் வந்து கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு போனார். அப்படியா? சரி, நீ போ என்றார் ராமகிருஷ்ணன். அவன் சென்றதும், திறமையாக கேள்வி கேட்குறீங்க இன்ஸ்பெக்டர் நீங்கள் என்றார் சுந்தரமூர்த்தி. அப்புறம் சார், அந்த பொண்ணு தன்னை ஆஃபீஸில் யாராவது தொந்தரவு பண்ணுறதா, டீஸ் பண்ணுறது, லவ் லெட்டர் தரது, இந்த மாதிரி உங்ககிட்ட புகார் பண்ணியிருக்காளா?
சேச்சே இல்லையே. கற்பழிப்பும் கொலையும் திட்டமிட்ட செயலா இல்லை, தனிமையில் வந்துட்டு இருந்த பெண்ணை கடத்தி உணர்ச்சிக்காக உடம்புக்காக நடந்த செயலாங்கிறதுல இன்னும் குழப்பமாக இருக்குது. பிரேமாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விசாரிச்சுட்டேன். யார் வீட்டுக்கும் போகலை. பிணம் கிடைச்ச கடற்கரை பகுதிக்கும் பிரேமாவோட வீட்டுக்கும் ஏராளமான தூரம். தனியாக அந்த பகுதிக்கு ஏன் போனா? கற்பழிச்சது ஒரே ஒரு நபர்தான். ஒரு தனி நபரால் அவ்வளவு தூரம் ஒரு பெண்ணை கடத்திட்டு வர முடியுமா? இன்னும் இந்த கேஸில் ஒரு நுனி சிக்கிடும். அப்புறம் அதை பிடிச்சு இழுத்தா சரசரன்னு உண்மைகள் பூரா வெளியே வந்துடும். மேலும் விவரங்கள் தேவைப்பட்டா வரேன் என்று எழுந்தார் ராமகிருஷ்ணன். என் உதவி நிச்சயம் உண்டு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்ஸ்பெக்டர் வெளியேறியதும் சுந்தரமூர்த்தி புன்னகைத்து கொண்டார். ஹைதராபாத்திலிருந்து வந்த ஒரு காலை பேசி முடித்து வைத்த உடனேயே வந்தது ஒரு லோக்கல் கால். ஹலோ, சுந்தரமூர்த்தி ஹியர். உன் பேரில் ஒரு சின்ன திருத்தம் செய்யணுமே. அதாவது கொலைகாரன் சுந்தரமூர்த்தி என்றது கரகரப்பான குரல். திடுக்கிட்டார். சாய்ந்து பேசி கொண்டிருந்தவர் நிமிர்ந்தார். யார் பேசுறது? என்ன உளறல் இது? உளறல் இல்லை, உண்மை. பிரேமாவை கற்பழிச்சது நீ, பிரேமாவை கொன்னது நீ. நான்சென்ஸ். நீ யாரு? காத்துன்னு வச்சுக்கையேன், அதானே எல்லா இடத்துலையும் உலாவும். சம்மந்தம் இல்லாமல் என்னை கனெக்ட் பண்ணி பழி போடுற. புரியலை. யார் நீ? என்ன உன் நோக்கம்? சம்பந்தம் இல்லாமல் நான் பழி போடுவேனா? ரகசியமாக ஃபார்முலா டைப் பண்ணணும், யார்கிட்டையும் சொல்லாமல் நீ ஆஃபீஸுக்கு வரணும்னு பிரேமா கிட்ட சொன்னது யாரு? நோ, நான் அப்படி யாரையும் வர சொல்லலை. வெரி குட். தகவல் சேர்த்துட்ருக்கேன் சுந்தரமூர்த்தி. முழுமையாக சேர்ந்த உடனே தான் போலீஸுக்கு போக போகிறேன். இப்போதைக்கு வைக்கிறேன். எதிர்முனையில் வைக்கப்பட்டதும் கொஞ்ச நேரம் ஸ்தம்பித்து போய் செயலற்று இருந்தார். கொஞ்சம் வியர்க்க ஆரம்பித்தது. மை காட், யார் இவன்? பிரேமாவிடம் நான் சொன்னது இவனுக்கு எப்படி தெரியும்? நான் அவளிடம் என் அறையில் தனியாக சொன்னேன். அப்படியென்றால் பிரேமா இந்த விஷயத்தை இவனிடம் சொல்லியிருக்கிறாள். யாரிடம் சொன்னாள்? ஒருவேளை தன் நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை சுதாகரிடம் மட்டும் சொல்லியிருக்கலாம். அவன்தான் பேசினதா? என்மேல் சந்தேகம் வந்திருந்தால் இந்த செய்தியை போலீஸிடம் சொல்ல வேண்டியதுதானே. அதை விட்டுவிட்டு இப்படி ஃபோனில் மிரட்டி பார்க்கிறானா? சுந்தரமூர்த்தி ஆழமாய் யோசித்தார். வேறு எந்த தகவல்களும் அவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. சும்மா கெஸ் செய்து மிரட்டி பார்க்கிறானா? நான் என்ன செய்ய வேண்டும்? சுந்தரமூர்த்தி குழப்பமானார். மதியம் லஞ்ச் இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் வந்தது மர்ம குரல் டெலிஃபோன். சாப்பிட்டாச்சா? இன்னும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பிரேமாவோட வீடு இருக்கு பாரு, அங்கேருந்து நடந்து மெயின் ரோட்டுக்கு வந்தா அங்கே ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா? அவளை கொலை பண்ணினா அன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு அந்த பாலத்துக்கிட்ட நீ காத்திருந்த. அவ வந்தா பின் சீட்டில் ஏறிக்கிட்டா, நீங்கள் புறப்பட்டீங்க. கரெக்டாக நான் சொல்கிறது? நோ. என்ன ஆதாரம் இருக்கு? தகவல் முதல்ல, ஆதாரம் அப்புறம். ஹலோ, நீ யாருன்னு சொல்லு. அதான் சொன்னேனே, காத்து. அப்புறம் தொடர்பு கொள்கிறேன். சுந்தரமூர்த்தி பரபரப்பானார். மூளையில் உஷ்ணம் ஏறியது. எப்படி தெரியும் அவனுக்கு? 8 மணிக்கு பாலம் அருகில் காத்திருக்கிறேன் என்று நான் பிரேமாவிடம் சொன்னதையும் சொல்லியிருக்கிறான் அவன். சுந்தரமூர்த்தி உடன் டெலிஃபோன் செய்து நாராயணனை தொடர்பு கொண்டார். சுதாகர் வேலை பார்க்கும் நிறுவனத்தின் அவன் பிரிவுக்கான டெலிஃபோன் எண்ணை கேட்டு குறித்து கொண்டார். அந்த எண்ணுக்கு டயல் செய்து விசாரித்தார். அவர் 1 வாரம் லீவு போட்டிருக்கார் சார், 3 நாளாக வரல. அவனேதான் லீவு போட்டுவிட்டு என்னை மாட்ட வைப்பதில் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ, அவர் வீட்டு விலாசம் வேணும். குறித்து கொண்டார். சாயங்காலம் காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். ஃபோன் செய்வது இவன்தானா என்பது முதலில் தெரிய வேண்டும். நிச்சயமாய் ஃபோன் செய்தவனிடம் உறுதியான தகவலோ அப்பட்டமான ஆதாரமோ இல்லை என்று தெரிகிறது. கொஞ்சம் தெரிந்து வைத்துக்கொண்டு ஊகம் பண்ணி மிரட்டி கொண்டிருக்கிறான். சை, போலீஸை சுத்தமாக சந்தேகப்படாமல் என் அளவியை உறுதி செய்து கொண்ட பின் இப்படி ஒரு தலைவலி வந்து தொலைத்திருக்கிறது. சுதாகரின் வீட்டில் அவன் அப்பா வரவேற்றார். அறிமுகப்படுத்தி கொண்டதும் மாடியில் இருந்த சுதாகரை அழைத்தார். இந்த பக்கம் போனேன், நினைவு வந்தது. ஆறுதலா 4 வார்த்தை பேசிட்டு போலாமின்னு வந்தேன். நல்ல வேலைன்னு தான் இதை சொல்லணும். இதே சம்பவம் கல்யாணம் எல்லாம் நடந்து முடிந்தப்புறம் ஆகியிருந்தா என்ன ஆகிறது என்றார் சுந்தரமூர்த்தி. கொஞ்சம் வாட்டமான முகத்துடன் இறங்கி வந்தான் சுதாகர். சுந்தரமூர்த்தியை பார்த்ததும் மரியாதையாக விஷ் செய்தான். கொஞ்ச நேரம் பேசினார்கள். இன்விடேஷன் எல்லாம் ப்ரெஸ்ஸுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு சார். 2-3 லெட்டர்கள் கூட நாங்கள் எழுதிட்டோம். மனசே சரியில்லை, அதான் கம்பெனிக்கு கூட போகல, லீவு போட்டுட்டேன் என்றான் சுதாகர். சுந்தரமூர்த்தியை பார்த்ததில் அதிர்ச்சியோ வார்த்தைகளில் விஷமமோ கொலைகாரன் மேல் ஒரு ஆவேசமோ இல்லை. இயல்பான விரக்தியும் சோகமுமே இருந்தன. இதையெல்லாம் விட டெலிஃபோனில் பேசினவன் குரலுக்கும் இவன் குரலுக்கும் சம்பந்தமே இல்லை. சுந்தரமூர்த்தி புறப்பட்டு தம் வீட்டை நோக்கி காரை ஓட்டினார். இந்த குரல் இல்லை, இவனிடம் நிச்சயமாக நடிப்பு இல்லை, இவன் இல்லை, பின் அவன் யார்? போர்ட்டிகோவில் காரை நிறுத்திவிட்டு வீட்டின் கதவை திறந்து கொண்டிருக்கையிலேயே
உள்ளே டெலிஃபோன் அடித்து கொண்டிருந்தது. அதன் ஒலியை கேட்டதுமே பக் என்று இருந்தது. மறுபடியும் அவனா? அவசரமாக உள்ளே வந்து கதவை சாத்திவிட்டு விளக்குகளை போட்டுவிட்டு விரல்களில் லேசான நடுக்கம் இருக்க ரிசீவரை எடுத்தார். ஹலோ, குட் ஈவினிங். 3 தடவை ட்ரை பண்ணிட்டேன். எங்கே போயிட்ட நீ? தகவல் நம்பர் 3 சொல்லட்டுமா? ராத்திரி மணி 9:30 இருக்கும். நீ என்ன செஞ்ச? காரை நிறுத்தின, கீழே இறங்கின, ரொம்ப நிதானமாக சிகரெட் குடிச்ச, 2 பக்கமும் பார்த்த, ஒரே இருட்டு, பக்கத்தில் கடல், அப்புறம் பின் கதவை திறந்து பிரேமாவோட பிணத்தை வெளியே எடுத்த, தூக்கிட்டு கடற்கரை ஓரமாக கொண்டு போய் போட்ட, கைப்பையை தூக்கி எறிஞ்ச, திரும்பி வந்து காரில் ஏறிட்டு அப்பாடான்னு புறப்பட்ட. ரைட்? நல்ல கற்பனை. நான் ஒவ்வொரு தகவலாக சொல்ல சொல்ல இதையே தான் நீ சொல்ல போறியா? கடைசியாக நான் போலீஸ்கிட்ட போய் உன்னை அவங்க அரெஸ்ட் பண்ணின அப்புறமும் அவங்கக்கிட்ட இதையே தான் சொல்ல போறியா என்ன? ஹலோ, நீ யாரு? அட, நான் யாரா இருந்தா என்னப்பா? தகவல் கரெக்டாக இருக்கா இல்லையா? முட்டாள்தனமாக என் கூட விளையாடி பார்க்குற நீ, உன்னோட நோக்கம் என்ன? முட்டாள்தனமாக உன்னோட விளையாடி பார்க்கறது தான் என்னோட நோக்கம். இதோட கொசுரா இன்னொரு நோக்கமும் இருக்குது. அது ஒரு கொலைகாரன் வெளியில் உழவக்கூடாதுங்கிறது. வெரி குட். என்ன நீ சந்தேகப்பட்டா போலீஸ்கிட்ட போய் சொல்ல வேண்டியதுதானே? ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி எரிச்சல் தர? போலீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாம் தெரியுங்கிறத உனக்கு தெரிவிக்கிறதால எனக்கும் லாபம் உனக்கும் லாபம் இருக்கு இல்லையா? ஓ, பிளாக்மெயில்? சேச்சே, அதெல்லாம் கிடையாது. ஒரு சமூக சேவை. ஒரு கொலைகாரனை போலீஸுக்கு பிடிச்சு தரது சமூக சேவை இல்லையா? அகைன், நீ என்னை ரொம்ப வெறுப்பேத்துற. எனக்கு இந்த விவகாரத்தில் எந்த சம்பந்தமும் கிடையாது. தகவல் நாளைக்கு சொல்லலாம்னு நினச்சேன். இப்போவே சொல்கிறேன். நீ பிரேமாவை எந்த ஆயுதத்தால் கொலை செஞ்ச தெரியுமா? பெல்ட்டினால். இதை கழுத்தில் சுற்றி இருக்கினே. எப்போ செஞ்ச தெரியுமா? அவளை பால் அடித்ததுக்கு பின்னால். உன் முன் கழுத்தில் சட்டையில் மறைச்சிருக்கியே ஒரு நகைக்கீரல், அது வரைக்கும் என்னால் தகவல் சொல்ல முடியும். சுந்தரமூர்த்தி, உன் பலவீனத்தையும் எதிரியோட பலத்தையும் கொஞ்சம் யோசித்து செயல்படணும். என்னை பார்த்தியா? நான் எத்தனை நிதானமாக செயல்படுறேன். இவ்வளவு விஷயத்தை சேகரித்து வச்சுட்டு போலீஸுக்கு போனேனா? இல்லை. ஏன்? நம்ம 2 பேர் நன்மைக்காக. சுந்தரமூர்த்திக்கு இப்போது பனியனுக்குள்ளே வேர்வை உற்பத்தியாகி அதிகமாகி இருந்தது. நெற்றியின் ஓரிரு நரம்புகள் நகர்ந்தன. பற்கள் இறுகின. ரிசீவரை பிடித்த கரம் சற்று தடுமாறியது. வெல், நேரடியாக சொல்லு. உன் திட்டம் என்ன என்றார். திட்டம் இருக்கட்டும். உன் விருப்பம் என்ன சொல்லு. நான் 2 விதமாக செயல்படலாம். 1, கையில் உள்ள தகவல்களை ஆதாரங்களோட போலீஸ்கிட்ட சமர்ப்பித்து உன்னை உள்ளே தள்ளலாம். 2, எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அரபு நாட்டுக்கு போய் பாத்திரம் கழுவி என் குடும்பத்துக்கு மாதம் பணம் அனுப்பலாம். நான் எப்படி செயல்படணும்னு நீ விரும்புகிற? 2வது சொன்னபடி. இது புத்திசாலித்தனம். சரி, உன் விலை என்ன? பொருள்னா மார்க்கெட்டில் விசாரித்து ஒரு விலை நிர்ணயம் பண்ணலாம். இது மௌனமாச்சே. உன் மரியாதை, மானம், கௌரவம் இத்தனையும் காப்பாற்றுற மௌனமாச்சே. மௌனம் கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஃபாரின் போக கொஞ்சம் செலவாகும். ஒரு 15,000 நியாயமான தொகை. மை காட், டூ மச். மௌனம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். மறுபடியும் நீ கேட்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஒரு நம்பிக்கை வேணும் எதுலேயும். இப்போ லட்சம் நான் கேட்டாலும் நீ தர்ற நிலைமையில தான் கேட்டேனா? தொழிலில் நியாயம் வேணும். என்கிட்ட அது இருக்கு. சரி சொல்லு, எப்படி தெரியும் உனக்கு? நீ யாரு? என் பேரு காத்து. காத்து எங்கேயும் உலாவுமே, அதனால் தான் தெரியும். மறுபடியும் விளையாடுற? உண்மையை சொல்லு. நான் தான் பணம் தர சம்மதிச்சிட்டேனே. நாம் நேரில் சந்திக்க போகிறோமே, நேர்லேயே சொல்கிறேன். ஆதாரம்னு சொன்னியே, என்ன? நேரில் காட்டுறேன். நீ பணத்தை ரெடி பண்ண டைம் வேணுமா? தேவையில்லை. இன்னும் 1 மணி நேரத்தில் பணத்தோட நான் ரெடி. எங்கே சந்திக்கிறது? வீட்டுக்கே வரியா? ஐயோ, எனக்கு பயமாக இருக்கு. என்னையும் கொலை செஞ்சிடுவேன் நீ. நீ என்ன செய்கிற? பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக எக்மோர் வர, ஹோட்டல் சுசீந்தர் வர, ரூம் நம்பர் 109 கதவை தட்டுற. நான் திறக்கிறேன். ஓகே? சரி, வரேன் என்று ஃபோனை வைத்தார். வேறு வழியே இல்லை. என் திட்டத்தில் பெரிதாக ஓர் ஓட்டை இருந்திருக்கிறது. நான் எப்படி கொலை செய்தேன் என்பது தெரிந்திருக்கிறது. என் கழுத்தில் பட்ட காயம் தெரிந்திருக்கிறது. மை காட், அந்த ஏசி அறையில் நடந்தது எப்படி தெரியும்? சாத்தின என் அறைக்குள் ஏற்கனவே இவன் ஒளிந்திருந்தானா? எப்படி சாத்தியம்? இல்லை, கண்ணாடி ஜன்னல் வழியாக பார்த்து. நோ, இருக்க முடியாது. 3வது மாடியில் அந்த கண்ணாடி ஜன்னல் இருக்கிறது. வெளிப்பக்கம் அந்த சன்ஷேடிற்கு தீயணைப்பு வண்டி வந்து அதன் நீளமான ஏணியை வைத்து ஏறி வந்தால்தான் முடியும். எப்படி தெரிந்து கொண்டான் என்பது அவனை சந்தித்தால் தெரியும். பேசினபடி பணத்தை கொடுத்து வாயை அடைப்பது தவிர வேறு வழியில்லை. சுந்தரமூர்த்தி கொஞ்ச நேரம் அப்படியே அமர்ந்தார். ஹோட்டல் சுசீந்தர் தலையில் ஹோட்டல் சுசீந்தர் என்று நியான் விளக்கு சொன்னது
நவீன ஹோட்டல். நிறைய கார்கள் நின்றன. வரவேற்பு கவுண்டரில் 4 பெண்கள் உதட்டில் புன்னகை மாட்டிக்கொண்டிருந்தார்கள். என்ன வேண்டும் உங்களுக்கு? 109ஆம் எண் அறைக்கு எப்படி செல்ல வேண்டும் மேடம்? 4வது மாடியில் முகப்பை பார்த்த அறைகளில் 3வது அறை. நீங்கள் லிஃப்டை உபயோகிக்கலாம். நன்றி. லிஃப்டில் பயணித்தார் சுந்தரமூர்த்தி. பேண்ட் பாக்கெட்டில் கொஞ்சமும் பனியனுக்குள் வயிற்றுக்கருகில் கொஞ்சமும் பணம் வைத்திருந்தார். 4வது ஃப்ளோரில் வெளிப்பட்டு அறை கதவில் எண்ணை பார்த்து நடந்தார். 109 நின்றார். சில வினாடி தயங்கிவிட்டு தட்டினார். கதவை திறந்தவன் கைலி கட்டியிருந்தான். கை வைத்த பனியன் போட்டிருந்தான். ஒல்லியாக இருந்தான். குறுந்தாடி வைத்திருந்தான். வெல்கம் சுந்தரமூர்த்தி என்று கை நீட்டினான். அவனுடன் கை குலுக்குவதில் இவருக்கு தயக்கம் இருந்தது. ஆனாலும் கை குலுக்கினார். அவர் உள்ளே வந்ததும் கதவை சாத்தினான். உட்காரு, இந்த டெலிஃபோன்லேருந்து தான் பேசினேன் என்று எதிரி அமர்ந்தான். அகலமான வசதியான அறை. சுவரில் டிசைன் பேப்பர் ஒட்டி இருந்தது. பணம் கொடுக்கறது பெருசில்ல. இப்போ சொல்லு, நீ யாரு? உனக்கு எப்படியெல்லாம் தெரியும்? சொல்கிறேன். என் பேரு வெங்கட். நான் பிரேமாவுக்கு ஃப்ரெண்ட். நீ ஃபார்முலா அடிக்க ராத்திரி 8 மணிக்கு வர சொன்னதை பிரேமா என்கிட்ட மட்டும் சொல்லியிருந்தா. ஸோ அது தெரியும். மற்றது கமான், நீ வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வா. நீ செஞ்சதை அதுபடி எப்படி தெரியும்னு நான் பதில் சொல்லிக்கிட்டே வரேன். 8 மணிக்கு பிரேமா வீட்டுக்கிட்ட பாலத்துக்கிட்ட வெயிட் பண்ணி அவளை பிக்கப் பண்ணிக்கிட்டேன். 8 மணிக்கு பாலத்துக்கிட்ட வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருன்னு என்கிட்ட சொன்னா, அதனால் தெரியும். ஆஃபீஸ் அழைச்சிட்டு போனது அதனால் தெரியும் உனக்கு. சரி, கடற்கரையில் நான் பிணத்தை போட்டது எப்படி தெரியும்? எனக்கு பிரேமா கிட்ட அவசரமாக ஒரு செய்தி சொல்ல வேண்டி இருந்துச்சு. என்கிட்ட மோட்டார் பைக் இருக்குது. அதை எடுத்துட்டு வந்து உங்கள் ஆஃபீஸ் கிட்ட நின்று காத்துட்டு இருந்தேன், டைப் அடிச்சுட்டு வரட்டும்னு. 9 மணிக்கெல்லாம் நீ காரில் வெளியேறினப்போ அதில் அவளும் இருக்கணும்னு நினச்சி ஃபாலோ பண்ணினேன். கார் அவள் வீட்டுக்கு போகலை. கடற்கரை ஓரமாக அவளை போட்டுட்டு திரும்பி நீ காரில் போன வரைக்கும் தூரத்துலேருந்து பார்த்தேன். அதெல்லாம் சரி, நான் பெல்ட்டால் தான் கொன்னேன்னு எப்படி சொன்ன சரியா? என் கழுத்தில் நகைக்கீரல் காயம் விழுந்தது எப்படி தெரியும்? இதற்கு பதில் சொல்லாமல் கொஞ்சம் சிரித்தான் அவன். எதுக்கு சிரிக்கிற? சொல்லு. ஆஃபீஸில் உன்னோட ஏசி ரூமுக்குள்ள அவளை அழைச்சிட்டு போன உடனே அவகிட்ட நீ என்ன பேசின, என்ன செஞ்ச? மறுபடியும் சொல்லு, இந்த பதில் கிடைக்கும். பிரேமாவும் நானும் என் ரூமுக்குள்ளே வந்த உடனே அவளுக்கு தெரியாமல் முதல்ல ரூமை பூட்டினேன். ஃபார்முலா டைப் அடிக்க சொல்லிட்டு மெதுவாக பேச ஆரம்பித்தேன். அவள் மேலே எனக்கு இருந்த இச்சையை சொன்னேன். கொஞ்சம் இன்டெலெக்சுவலாக பேசுகிற மாதிரி பேசி அவளை விருப்பத்தோடு இணங்க வச்சிடலாம்னு முயற்சி பண்ணினேன். மசியலை அவள். அப்புறம் பாய்ஞ்சு கொஞ்சம் போராடி அவளை அடைஞ்சிட்டேன். கொஞ்சம் திட்டினா, கொஞ்சம் அழுதா. அழுகையோட விவகாரம் முடிஞ்சிடும்னு நினச்சேன். தன் மானம் போனாலும் அதை வெளியில் சொல்லத்தான் போறேன்னு அவள் சொன்னதும் ரொம்ப அவசரமாக நான் பயத்தில் செயல்பட்டுட்டேன். சொல்லு, எப்படி தெரியும்? மல்லிகை பூவை பொட்டலம் கட்டிக்கிட்டதும் தெரியும். அவுந்து கீழே கிடந்த வாட்சை பிணத்து கையில் கட்டி விட்டதும் தெரியும். பீரோவுக்கு அடியில் போயிருந்த செருப்பை எடுத்து காலில் மாட்டி விட்டதும் தெரியும். வாட்ச்மேனை சிகரெட் வாங்க அனுப்பினதும் தெரியும். ஐயோ, எப்படி தெரியும்? பதில் சொல்லாமல் சிரித்தான் அவன். தன் குறுந்தாடியை பீய்த்தான். கீழே குனிந்து கட்டிலுக்கு அடியிலிருந்து சுழன்று கொண்டிருந்த டேப் ரிகார்டரை கையில் எடுத்து அதை நிறுத்தினான். தேங்க்யூ மிஸ்டர் சுந்தரமூர்த்தி, உங்கள் வாக்குமூலத்திற்கு. ஐ ஆம் இன்ஸ்பெக்டர் வெங்கட். இன்ஸ்பெக்டர் ராமகிருஷ்ணனுக்கு இந்த கேஸில் உதவுகிறவன். அவரும் இருக்கார், வாங்க சார் என்றவுடன் பாத்ரூமிலிருந்து இன்ஸ்பெக்டர் ராமகிருஷ்ணன் வந்தார். கூடவே 3 பேர் வந்தார்கள். மூவரும் 50 வயதை தாண்டியவர்கள், கோட் அணிந்தவர்கள். சுந்தரமூர்த்தி எதுவும் பேசாமல் திகைத்து நின்றார். ராமகிருஷ்ணன் முன்னால் வந்தார். மிஸ்டர் சுந்தரமூர்த்தி, உங்கள் வாக்குமூலத்தை இந்த டேப்பில் பதிவு பண்ணினா அதுவே பலத்த சாட்சியாகாது. போலீஸ் மிரட்டினாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். குரலில் விளையாடிட்டாங்கன்னு சொல்லலாம். இவர் டிஐஜி ஆஃப் போலீஸ். இவர் கவர்மெண்ட் லாயர். இவர் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ். சுந்தரமூர்த்திக்கு நரம்பெல்லாம் விரைத்தது. நீங்கள் செஞ்ச குற்றத்திற்கு சுத்தமாக ஒரு ஆதாரம் கூட விட்டு வைக்கல. நீங்கள் க்ளீன் ஒர்க். அருமையான திட்டம். பிரேமா ஆஃபீஸ் வர்றது யாருக்கும் தெரியாது. நீங்கள் மட்டும் வந்து நீங்கள் மட்டும் போனதைத்தான் வாட்ச்மேன் சொல்லுவான். அப்படி இருக்கிறப்போ உங்களை குற்றவாளின்னு நிரூபிக்க, உங்களையே குற்றத்தை ஒத்துக்க வைக்கிறத தவிர வேறு வழி எங்களுக்கு இல்லாமல் போச்சு. அதனால தான் விட்டு மிரட்டி பிளாக்மெயில் மாதிரி பண்ணி இங்கே வரவழைச்சு உங்களையே செஞ்ச குற்றத்தை ஒப்புக்க வச்சோம். மை காட், எப்படி தெரியும் எல்லாம் உங்களுக்கு என்று உச்சஸ்தானியில் கத்தினார் சுந்தரமூர்த்தி. அமைதி. பாவம், நீங்கள் மறுபடியும் அதிர்ச்சி அடைய வேண்டியிருக்கு. வாங்க மிஸ் பிரேமா என்றார் கிருஷ்ணமூர்த்தி. பாத்ரூமிலிருந்து வெளிப்பட்டாள் பிரேமா. நீ 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 எப்படி? எல்லா திட்டமும் ஒழுங்காக போட்ட நீங்கள்
ஒழுங்கா செய்யாத ஒரே காரியம் கொலை. நீங்க பெல்ட்டை எடுத்த உடனேயே கொல்லாம விட மாட்டீங்கன்னு பிரேமாவுக்கு தெரிஞ்சு போச்சு. தப்பிக்க வேற வழியே இல்லை. அதனால நீங்க கழுத்துல சுத்தி லேசா இறுக்கினதுமே செத்து போன மாதிரி தளர்ந்து கீழே விழுந்து மூச்சை பிடிச்சிக்கிட்டு கிடந்தாங்க. உங்க ஒவ்வொரு செயலையும் கவனிச்சாங்க. தன்னை கெடுத்த உங்களையும் எப்படியும் சட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும்னு முடிவு பண்ணி பேசாம செத்த மாதிரியே இருந்திருக்காங்க. கடற்கரையோரமா போட்டுட்டு அந்த பக்கம் போனதுமே இவங்க புறப்பட்டு வீட்டுக்கு போனா அங்க உங்க கார். அண்ணனும் நீங்களும் வெளியே போனதும் உள்ளே போய் கம்பி வழியா வெளிப்பக்கம் பூட்டிட்டு படுத்துட்டாங்க. அண்ணன் வந்த உடனே கலந்து பேசிட்டு முடிவு எடுக்கணும்னு. ராத்திரி மிஸ்டர் நாராயணன் வீட்டுக்கு வந்ததும் சொல்லி அழுது அப்புறம் 2 பேரும் என்கிட்ட வந்தாங்க. ஒரு கொலையை கூட கொஞ்சம் சிரமத்தின் பேரில் நிரூபிக்கலாம். ஆனால் ஒரு கற்பழிப்பை சட்டப்படி நிரூபிக்கிறதும் கற்பழிச்சவனை ஆதாரத்தோட பிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆகையால் நாங்கள் திட்டம் போட்டோம். உங்க வழியிலேயே உங்களை விட்டு உங்க மூலமாகவே உண்மையை ஒத்துக்க வச்சு பிடிக்கிறதுக்காகத்தான் பிரேமா இறந்ததா செய்தி கொடுத்தோம். மிஸ்டர் நாராயணனும் ஒத்துழைச்சார். எத்தனை படித்தவர் நீங்க? ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? அநியாயமா அந்த பெண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே என்று அவரை நெருங்கினார் ராமகிருஷ்ணன். பிரேமா கொஞ்சம் கண்ணீர் விம்மல்களை அடக்கி கொண்டு சொன்னாள். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இன்ஸ்பெக்டர் சார். பொம்பளைன்னா பொம்மைங்கிற மாதிரி அத்தனை சுலபமா என்னை அடைஞ்சிட்ட இவனை தண்டிச்சே ஆகணும்னு நான் வெறியானேன். எங்கே என்னை பாரு, சொல்லு, இப்போ உன்னை காப்பாற்ற போறது யாரு என்று சிரிக்க ஆரம்பித்த பிரேமாவின் சிரிப்பில் சற்று அழுகையும் இருந்தது. அறையின் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த சந்திரன் சற்று வளர்ந்திருந்தான். சந்திரன் சாட்சியாக முற்றும்.